இந்த வீடியோ நம்ம 9th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.4ல் 4th கொஷின் தான் பார்க்க போகிறோம். 4th கொஷின் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் 3a மைனஸ் 4b ஹோல் க்யூப்னு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x² ஒய் ப்ளஸ்ஸு 3xy ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் க்யூப். இங்கே எக்ஸ்ஒய்யும் போடலாம் நீங்கள், இல்லைனா a மைனஸ் b ஹோல் க்யூப் அப்படின்னும் போடலாம். இப்போது ஏ வந்து ஏ அப்படிங்கிறது எடுத்துக்கல அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, கொஷின்லேயே 3a 4bன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மறுபடியும் வந்து ஏ எடுத்தோம் அப்படின்னாக்க கன்ஃபியூஸ் ஆகுமா, அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப்னு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3a, ஒய்யோட வேல்யூ 4b. இங்கே 3a மைனஸ் 4b ஹோல் க்யூப் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே கொடுத்துருக்கதை அப்ளை பண்ண வேண்டியது தான். ஏவோட வேல்யூ 3a ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 3a ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு 4b ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 3a இன்ட்டு 4b ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 4b. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், 3 க்யூப் அப்படின்னா என்ன வரும், 3 3s are 9, 9 3s are 27. அப்போ இந்த க்யூபுங்க வந்து ஏக்கும் வருமா, அப்போ ஏ க்யூப் அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். மைனஸ் இங்கே பாருங்கள் 3 3s are 9, 3 3s are 9a ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்தது இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இதை மல்டிபிள் பண்ணலாமா, 3 4s are 12b. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 3 3s are 9a, 4 4s are 16b ஸ்கொயர்டு மைனஸ் 4 4s are 16b ஸ்கொயர்டு b க்யூப் வரும். கடைசியாக வந்து b க்யூப் தானே இருக்குது. அப்போது 4 4s are 16, 16 4s are 64b க்யூப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வந்துடலாம். 27a க்யூபு, இதை மல்டிபிள் பண்ணால் 9 2s are 18, பேலன்ஸ் 1, 9 1s are 9, 10, 108 a ஸ்கொயர்டு பின்னு எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் 9ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணால் 144 ab ஸ்கொயர்டு மைனஸ் 64b க்யூபு. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வருவோம். a க்யூப் b க்யூபு அப்புறம் ஸ்கொயர்டு அப்புறம் ab ஸ்கொயர்டு. இங்கே பாருங்கள் 27a க்யூப் அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸில் லாஸ்ட்டில் உள்ளது இங்கே எழுதிக்கிறேன். சிம்பிள்லாம் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. மைனஸ் 64b க்யூபு மைனஸ் 108 a ஸ்கொயர் b ப்ளஸ் 144 ab ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். இதிலே பாருங்கள் செகண்ட் கொஷினு எக்ஸு ப்ளஸ் 1/y ஹோல் க்யூப்னு இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இங்கே என்ன இருக்குது, பிக்கு பதிலாக 1/yன்னு இருக்குது. அப்போது இது இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. போன சம்மில் வந்து நம்ம மைனஸில் பார்த்தோம். அப்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூப் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x² ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் க்யூபு. இங்கே எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஒய்யோட வேல்யூ 1/yன்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏபின்னு கூட மாற்றி வச்சு கூட எழுதிக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூபு, எக்ஸ் ப்ளஸ் 1/y ஹோல் க்யூப் அப்படின்னா எக்ஸ் க்யூபுக்கு எக்ஸ் க்யூப்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன எழுதணும், எக்ஸ்ன்னு எழுதணும். ஒய்க்கு வந்து 1/yன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸ்கொயர்டு வந்து ஃபார்முலாவில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர்டோட வேல்யூ 1/y ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 1/y ஹோல் க்யூப்னு எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1/y ஹோல் க்யூப் அப்படிங்கிறது தான் வரும். சீக்வல் டு எக்ஸ் க்யூபு, இங்கே மல்டிபிள் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர்டு பை ஒய்ன்னு எழுதிக்கலாமா. இதுக்கு வந்து பவர் கிடையாது, இது நார்மலாக தான் மல்டிபிள் பண்ணணும். 3x ஸ்கொயர்டு பை ஒய் ப்ளஸ்ஸு 3x பை ஒய் ஸ்கொயர்டு. ஓகேவா. இந்த 1க்கு ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 1 தான், ஒய்க்கு ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 1க்கு க்யூப் போட்டோன்னா ஆன்சர் 1 தான், ஒய்க்கு க்யூப் போட்டிருக்கோம். ஓகேவா. இங்கே பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ்ஸு 1/y ஹோல் க்யூபு ப்ளஸ்ஸு 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ்ஸு 3x பை ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் சம்முக்கான ஆன்சர்.